ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வாங்கின கருணக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கருணக்கிழங்க நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ரொம்பையும் குழஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த குழம்புல போடும்போது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால ஓரளவுக்கு 95% வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காரக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சி வர டைம்ல மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட பூண்டு ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல்லு பூண்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்து இந்த குழம்பு செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறி வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா 2 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால காரப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் புளி தண்ணியை டைரெக்டாக நீங்கள் கரைச்சி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் இன்னைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி புளி ஊற வச்சிருக்கேன். ஸோ அது கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு மசாலா அடி பிடிச்சிரும் இல்லையா, அதனால உடனே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பொறுத்த அளவுக்கு புளி தண்ணி எல்லாமே கொஞ்சம் நிறையவே விட்டீங்க அப்படின்னா தான் அந்த கருணக்கிழங்குல இருக்கிற அந்த காரல் சொல்லுவாங்க இல்லையா, நாக்கு அரிக்கும். அது ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் புளி கொஞ்சம் சேர்த்தீங்க அப்படின்னா தான் இந்த குழம்பு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கருணக்கிழங்க நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ குழம்புல சேர்த்தாச்சு. ரொம்பயுமே குட்டி குட்டியாக ஸ்லைஸ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குழம்புல போட்டோன்னே கரைஞ்சு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த சைஸில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கருணக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லாவே கொதிக்கட்டும். அந்த புளி தண்ணியோட சேர்த்து கொதிக்கும் போது தான் அந்த காரல் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த குழம்ப அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் வைக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பத்த தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ குழம்புல சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துருந்தோம், மிளகாத்தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்துருக்கோம். இருந்தாலுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் லேசாக மேலே தெளிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான
கருணக்கிழங்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுருங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. என்னதான் தாளிப்பு தாளிச்சாலுமே லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே வந்து போட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.